வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே கடந்த 4 நாட்களாக திருவொற்றியூர் கஷேத்திரத்தின் சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 5வது நாள். திருவொற்றியூர் கோவிலிலே மொத்தம் 3 கொடிமரங்கள் இருக்கு. ஒன்று ஆதிபுரீஸ்வரருக்கு, இன்னொரு கொடிமரம் வடிவுடையம்மனுக்கு, மற்றொரு கொடிமரத்தை வட்டப்பாறை காளி சன்னதி கிட்ட காணலாம். இந்த கோவில்ல பல சிறப்புகள் இருக்கு. எவ்வளவோ மகான்களோடு சம்பந்தப்பட்ட கஷேத்திரம் இந்த திருவொற்றியூர் கஷேத்திரம். 63 நாயன்மார்களில் ஒருவரான கலியநாயனார் அவதாரம் பண்ண மண் இந்த திருவொற்றியூர். யார் அந்த கலியநாயனார்? அவர் ஒரு பெரிய சிவபக்தர். திருவொற்றியூர்லயே பிறந்து வளர்ந்தவர். திருவொற்றியூர் ஈசனை தினமும் தரிசனம் செய்தார். எண்ணெய் விளக்கு ஏற்றி தினமும் ஈசனை வழிபட்டார். இந்த ஆலயத்திற்கு எண்ணெய், நெய் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய புண்ணியம், பெரிய தொண்டு. சிவன் கோவிலா இருந்தா நல்லெண்ணெய், பெருமாள் கோவிலா இருந்தா நெய். அது எப்படி நம்ம பண்ணோம்னா, அந்த கோவில் சுற்று பிரகாரத்துல கண்ட இடத்துல எல்லாம் ஏதோ கெமிக்கல் எண்ணெய், கலப்பட நெய் எல்லாம் வாங்கி ஏத்துறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல தரமான சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யை பார்த்து வாங்கணும். வாங்கி கோவில் கர்ப்ப கிரகத்துல பூஜை பண்றவர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டா அவங்க தேவையான அளவு மூலவர் சன்னதியில மற்ற சுற்று பிரகாரத்தெல்லாம் விட்டு ஏத்துவாங்க. மெயினா கர்ப்ப கிரகத்துல எரிஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி நம்ம கோவில் சுற்று பிரகாரத்துல தீபங்களை ஏத்துறது ஏத்தாதெல்லாம் அது உங்க விருப்பம். அப்படி ஏத்துறதா இருந்தாலும் சரியான இடத்துல பார்த்து ஏத்தணும். இஷ்டத்துக்கெல்லாம் அந்த மாதிரி ஏத்திடக்கூடாது. அதுக்கு நிறைய நெறிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் சரியாக பார்த்து செய்யணும். ஏற்கனவே அப்பா அரியசொல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் கூட டிவியில இதை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த கலியநாயனார் என்ன பண்ண, அந்த கோவில் மூலவருக்கு தேவையான எண்ணெயை திரும்ப திரும்ப எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்திருந்தார். அவரோட வாழ்க்கையில திடீர்னு பல விஷயங்கள் தடம் மாறிட்டு, நல்ல வசதியா இருந்த அவரோட வாழ்க்கையில கொஞ்சம் ஏழ்மை வந்தது விதியின் பயன் காரணமாக. அப்படியும் அவர் விளக்கேற்றுறத தவறாம பண்ணிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருக்கு எண்ணெய் வாங்க கூட பணம் இல்லை. அப்பொழுது அவர் தன் ரத்தத்தால் விளக்கேற்ற நினைத்தார். சிவன் விடுவாரா? என்ன இது இப்படி முரட்டுத்தனமான பக்தியா இருக்கேன்னு கலியநாயனாருக்கு காட்சி கொடுத்து தன்னோடு கலியநாயனாரை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அத்தகைய கலியநாயனார் அவதாரம் செய்த மண் இந்த திருவொற்றியூர் கஷேத்திரம். இந்த கோவில்ல 27 நட்சத்திர லிங்கங்கள் இருக்குங்கிறத பார்த்தோம். பஞ்சபூத லிங்கங்கள், அதை தவிர்த்து 12 ஜோதிர்லிங்கங்களை குறிக்கிற விதமா 12 லிங்கங்கள், இப்படி பலவிதமான சிறப்புகள் இந்த திருவொற்றியூர்ல இருக்கு. ரொம்ப முக்கியமா சொன்னோம்னா 11 ஏகாதச ருத்ரர்களை குறிக்கும் விதமாக இங்கே 11 லிங்கங்கள் இருக்கிறது. ஏகாதச ருத்ரர்கள் எனப்படுபவர்கள் யார்? மகாதேவன், ஹரன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், பீமதேவன், பவோத்பவன், கபாலி, சௌமியன். இவங்கதான் ஏகாதச ருத்ரர்கள். உண்மையில் பல கோடி ருத்ரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பல கோடி ருத்ரர்களில் இந்த 11 ருத்ரர்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த 11 ருத்ரர்கள் மற்றும் பல கோடி ருத்ரர்கள் என அனைத்து ருத்ரர்களுக்கும் தலைவராக இருப்பது காலாக்கடி ருத்ரன் ஆகிய அந்த ஆதிசிவன். அந்த காலாக்கடி ருத்ரன்கிற அந்த ஆதிசிவன், அந்த பிக் பேங் தியரி, அந்த பிளாக் ஹோல், அதுகிட்ட இருந்துதான் எல்லா விஷயங்களும் வந்தது. அனைத்துக்கும் மூலமாக இருப்பவர் அந்த காலாக்கடி ருத்ரன். எல்லாம் தோன்றியது அந்த காலாக்கடி ருத்ரனிடம். மீண்டும் அனைத்தும் சென்று ஒடுங்குவதும் அதே காலாக்கடி ருத்ரனிடம் தான். இந்த 11 ஏகாதச ருத்ரர்கள் எவ்வாறு உருவானார்கள்? ஒரு சமயம் பிரம்மனால் படைப்பு தொழிலை செய்ய முடியாமல் போயிற்று. அவர் சோர்ந்து விழுந்த அந்த நேரத்தில் பரமசிவன் அருளால் பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து 11 ருத்ரர்கள் உருவானார்கள். பிரம்மாவோட நெற்றியிலிருந்து 11 ருத்ரர்களை ஈஸ்வரன் படைத்தார் அப்படின்னு மத்ஸ்ய புராணம் குறிப்பிடுகின்றது. பிரம்மனின் வேண்டுகோளின்படி
சிவனால் பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்தே 11 ருத்ரர்கள் படைக்கப்பட அவர்களை கண்ட பிரம்மாவிற்கு அந்த 11 ருத்ரர்களின் தோற்றத்தை பார்த்து ஒருவித நடுக்கம் வந்ததாம். அந்த நடுக்கத்தில் மறுபடியும் மயங்கி அவர் கீழே விழ உடனே இந்த 11 ருத்ரர்களும் இதனால படைப்பு தொழில் தாமதப்படக்கூடாது, பிரம்மதேவர் மயக்கம் தெளிவதற்குள் நம்ம படைக்கிற தொழிலை ஆரம்பிச்சிடலான்னு என்ன பண்ணாங்க, விளையாட்டா 11 ருத்ரர்களும் 11 கோடி ருத்ரர்களை படைச்சிட்டாங்க. பிரம்மா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கண்ணை திறந்த பிரம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது அதுக்குள்ள இத்தனை கோடி ருத்ரங்கள் உருவாயிட்டாங்க, இப்படியே போச்சுன்னா அப்புறம் நம்முடைய படைக்கும் தொழில் என்ன ஆறுது அப்படின்னு புரியாம சிவனிடம் பிரம்மா முறையிட உடனே சிவன் ருத்ரர்களை அழைத்து இனிமே நீங்க யாரும் படைப்பு தொழிலை தொடரக்கூடாதுன்னு கட்டளை இட்டார். சிவனுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அத்தனை கோடி ருத்ரர்களும் அமைதியானார்கள். இனிமே நாங்க படைக்கிற தொழிலை பண்ண மாட்டோம்னு சிவனுக்கு வாக்கு கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா சிவன் அந்த 11 கோடி ருத்ரர்களுக்காக புதிதாக ஒரு உலகத்தை ருத்ரலோகத்தை சிருஷ்டித்து அந்த லோகத்துல அந்த ருத்ரர்களை எல்லாம் இருக்குமாறு சிவன் கட்டளையிட அதன்படி அந்த ருத்ரர்கள்லாம் அந்த புதிய உலகத்திற்கு சென்றார்கள். இவ்வாறு ருத்ரர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுல ஏன் இந்தியா முழுக்க பல பழமையான கோவில்கள்ல இருக்குன்னு சொல்லலாம். ருத்ர கோடீஸ்வரர் அப்படின்னு குறிப்பிடுவார்கள். இது மாதிரி ருத்ரர்கள் வழிபட்ட சிவலிங்கங்களை ருத்ர கோடீஸ்வரர்கள்னு அழைப்பது வழக்கம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தோன்றியது அந்த காலாக்கினி ருத்ரனிடமிருந்துங்கிறத நம்ம பார்த்தோம். அத்தகைய அந்த ருத்ரன்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னா, தமிழில் உரு என்றால் மேலான என்றும் திறன் என்றால் வழி என்றும் பொருள். மேலான வழி செல்லும் மேன்மக்களும் ருத்ரர்களே. ருத்ரன் அப்படின்னா மேலான வழி செல்லுதல் அர்த்தம். வடமொழியில் ருதம் என்றால் துக்கம், திறம் என்றால் ஓட்டுபவன். எனவே ருத்ரன்கிற நாமத்திற்கு துன்பங்களை ஓட்டுபவன், துன்பங்களை விரட்டுபவன் என்பதுவே பொருள். விஷ்ணு சகஸ்ரநாமமோ ருத்ரோ பகுசிரா பப்ரு என்று ருத்ர நாமத்தை போற்றுகிறது. இதன் பொருள் ருத்ரன் துன்பங்களை களைபவன் என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் ருத்ரநாமத்தை, இந்த சிவனுடைய நாமத்தை போற்றுகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் ஏகாதச ருத்ரரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் தஞ்சை பெரிய கோவில் முதலான பல பெரிய கோவில்கள் பின்னாளில் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது. திருக்கச்சி ஏகம்பரை போற்றிய திருநாவுக்கரசர் விரைக்குள் மலரவன் வசுக்கள் ஏகாதசர்கள் வேறுடைய இறைக்கும் அமிர்தக்கரிய ஒன்னாயங்கள் ஏகம்பனே என்று பாடுகிறார். இவ்வாறு அப்பர் பிரான் ஏகம்பரை போற்றுவதால் ஏகாதச ருத்ரர்கள் இந்த கஷேத்திரத்திலே வந்து வழிபட்டார்கள் என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ருத்ரமூர்த்திக்கு, அதாவது அந்த ருத்ர வடிவத்திற்கு தனியாக ஆலயங்கள் சந்நிதிகள் அமைந்திருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் என்றாலும், கடலூருக்கு அருகே உள்ள திருமாணிக்குழி பீமருத்ரர் ஆலயம் ருத்ரருக்கான ஆலயங்களில் பிரபலமானது. இந்த ஆலயம் பழமையான ஆலயமும் கூட. இங்கு கருவறையின் முன்பு திரையிடப்பட்டு நீல வண்ணத்தாலான திரையில் சிவப்பு வண்ண நூலால் பீமசங்கரர் என்ற பீமருத்ரரின் திருவடிவம் பொறிக்கப்பட்டிருக்கும். சிறப்பான கலை நுணுக்க வேலைப்பாடுகளுடைய இந்த ருத்ரரின் திருவடிவம் அக்னி ஜுவாலையுடன் 8 கரங்களுடன் காணப்படுகிறது. இக்கோவிலில் நடத்தப்படும் 4 கால பூஜைகளும் இந்த திரையில் உள்ள பீமருத்ரருக்கே நடத்தப்படுகின்றன. பூஜை முடிந்ததும் உள்ளே உள்ள சிவலிங்க திருமேனிக்கு தீபாராதனை மட்டுமே செய்யப்படுகிறது. இதே போல திருக்குழந்தை என்ற கும்பகோணத்தில் நாகநாத சுவாமி கோவிலில் பிரளயகால ருத்ரருக்கு திருவடிவம் அமைத்து வழிபாடு நடந்து வருகிறது. திருவெண்காட்டில் அகோர ருத்ரருக்கு அழகான பெரிய வடிவம் உள்ளது. சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். அதனால்தான் லட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி சகஸ்ரநாமம் போன்றவற்றில் சிவாயை நமக, சிவகரியை நமக போன்ற நாமாவளிகள் வருகிறது. மகா ருத்ரனான காலாக்னி ருத்ரனான அந்த சிவன் அனைவருக்கும் மங்களத்தை அருள வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.